வணக்கம் வந்தனமே நமஸ்கார். ஸோ வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இந்த ஒரிசா ட்ரெயின் இன்சிடென்ட் இருந்தது பார்த்தீங்களா, இது ஒன்றும் ஓயற பாட்டையே காணுங்க. ஏன்னா நிறைய ஒரு கன்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாமே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு பிளான்ட் இன்சிடென்ட் தான். ஸோ வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு 3-4 நாளாக எதுவும் சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பிளான்ட் இன்சிடென்ட் தான், சும்மா அப்படி ரேண்டமாக ஒரு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி வந்து அதுக்கு சிபிஐ மேலே அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். அஃபீஷியலாக இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு நியூஸுமே வந்து வரவே இல்லை. ஜஸ்ட்டு நிறைய அவங்களுடைய தியரிஸ் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வராத ஒரு பட்சத்தில் இது இப்படியே விட்டுட்டா கூட பரவாயில்ல, நமக்கு வந்து ஏதோ ஒரு நியூஸ் வரும், அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாமே ஓகே. புதுசாக தன்னுடைய தேவைக்காக கதை கட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது யார் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், வட இந்திய காவிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப வலுவாக வந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊரில் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த ட்விட்டரில் பயங்கர எல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க. நம்ம அது பின்னாடி என்னென்னலாம் ப்ரூஃப் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம். நிறைய ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் அவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து நிறுவனம் பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து ஹிந்தியில் இருக்குது. நல்ல காலத்தில் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. அதனால நம்மளுக்கு இது ஒரு பேசுபடு பொருளாக மாறல. ஆனால் என்னென்னலாம் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு இல்லை ஒரு ரிலீஜன் பேஸ்டு ஒரு சண்டையை உண்டு பண்ணுறதுக்குண்டான ஒரு வழியை வந்து எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்சிடெண்ட் நடக்க போகிறதுக்கு முன்னதாகவே ஒரு உடல் ஊனமுற்ற ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணன் பூஜாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய ஊனத்தையும் பொருட்படுத்தாது 6 கிலோமீட்டர் அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வர்றதுக்கு முன்னாடியே 6 கிலோமீட்டர் அந்த உடல் ஊனமுற்ற ஒருத்தரே வந்து அவசரமாக ஓடி போய் அங்கே ஸ்டேஷனில் அது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த இன்ஃபார்ம் பண்ணின ஒரு காரணத்தினால தான் அந்த ஆக்சிடென்ட் வந்து யாரும் சொன்ன உடனே நம்பல. அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. நடந்ததுக்கு பிறகு இத்தனை பேர்த்த நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமே வந்து இந்த கிருஷ்ணன் பூஜாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தர்னால தானே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவரை வந்து நம்ம வாழ்த்தி வணங்குவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த கிருஷ்ணன் பூஜாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு நெட்டில் எடுத்து போட்டு பார்த்தோம்னா, கிருஷ்ணன் பூஜாரி ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புக்கு கீழே வரும். இது 2018 வருஷத்தில் உடுப்பி கர்நாடகாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்க. அவர் நிஜமாலுமே அப்படி போய் சொல்ல, அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நிறைய பேர் காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு சம்பவமும் நடந்ததுங்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் அது நடந்தது 2018. நம்மால் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்திற்கு அது சந்தர்ப்ப வசத்திற்கு உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தூக்கி உள்ளே போட்டு அதை கம்ப்ளீட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிற மாதிரி ஒரு செய்தியும் கூட. அடுத்தது நம்ம மம்தா பானர்ஜி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து அவங்க ஆல்ரெடி வந்து பிஜேபி கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது, யாருக்கு தான் பிடிச்சிருக்கு. அதனால் அவங்க தொடர்ந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு உடன்பாடு அப்படிங்கிறது கிடையாது, இதை வந்து சிபிஐ இன்னும் விசாரணை எடுத்து இது பண்ணும். ஸோ அவங்க அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி அது சிபிஐகிட்ட போன மாதிரியே ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட. ஸோ சிபிஐ வந்து இதை எடுத்து விசாரிக்கணும், இதனோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரணும். மத்திய அரசாங்கம் வந்து உண்மையை மக்களுக்கு சொல்கிறதா இல்லை, இவங்க என்னமோ ஒன்று மறைச்சிக்கிட்டே இருக்காங்க, இது வந்து ஒரு பிளான்ட் ஆக்சிடெண்ட்டாக கூட கண்டிப்பாக இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதோடு நிறுத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன பியூட்டினா, அந்த ஆக்சிடெண்ட் நடந்த அந்த பசங்கா பஜார் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பஹங்கா ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஹனகா பஜார் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். அவருடைய பேர் முகமது ஷரீஃப் அஹமத் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து ஒரு பிளான்டு விஷயத்தினால தான், அவர் பண்ணின ஒரு தவறுனால தான் வந்து இந்த ரயில் வந்து தடம் புரண்ட ஒரு காரணமாகி போச்சு. அதை வந்து அவர் இது வரைக்கும் அப்படியே பேசாமல் இருந்துக்கிட்டே இருந்தார். சிபிஐ கிட்டே இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது போனது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகி தலைமறைவாக போயிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்மளுடைய தேசத்தை குலைப்பதற்காக இவர்கள் எடுத்து நடத்தின ஒரு சதி திட்டம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ட்விட்டரு நியூஸு அந்த மாதிரியெல்லாம் நிறையா பாப்புலராக பேசிகிட்டே இருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அப்படி ஒரு முஸ்லீம்காரரு வேலையிலேயே இல்லை, அப்படி ஒரு ஆளே இல்லை. அந்த முகமதுன்னு சொல்லக்கூடிய அப்படி ஒருத்தர் ஆளே இல்லை. உண்மையாலுமே அங்கே இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பேர் என்னென்னா எஸ்பி மோஹந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அங்கே இருந்த உண்மையான ஸ்டேஷன் மாஸ்டருடைய பேர். அவர் தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது அவர் தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்திருக்கார். இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த விடுப்பு கொடுத்துருக்காங்க, வேற ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அவருக்கு பதிலாக அந்த இடத்துல இருக்கார். ஸோ அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமியர்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தர் அந்த இடத்துல இல்லவே இல்லை. இதோடு நிறுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு அந்த ஆக்சிடெண்ட் நடத்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி காட்டிட்டு
இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு மசூதி. ஸோ அதனால அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்மளுடைய மக்களை எதிர்த்து நின்று தாக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு இது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே பார்க்கும் பொழுது அந்த வெள்ளை கலர் பில்டிங் என்ன தெரியுங்களா, இஸ்கான் டெம்பிள். அந்த ஹரே கிருஷ்ணா இது மூமெண்ட் இருக்கு பாருங்கள், இஸ்கான் டெம்பிள் தான் அந்த இது. ஸோ இதையுமே வந்து நிறையா ஃபேக்ட் செக்கர்ஸ் வந்து அதை டீபங்க் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டீபங்க் பண்ணின அந்த விஷயம் வந்து பெருசாக ஒரு பேசுபடு பொருளாக வெளியே வரல. இவங்க இந்த தேவையில்லாத அந்த கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லக்கூடியதை பரப்பிகிட்டே இருக்கக்கூடியது வந்து வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே அவங்க அந்த நார்த் இந்தியன் காவிகள் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலை. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தால், நம்ம ஊருக்கு வரும்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி அந்த ஒரு WHO வந்து அந்த ஆல்கஹாலுக்குண்டான ஒரு வீடியோ பார்த்தோம். அப்போது ஆக்சுவல் ரிப்போர்ட் ஒன்று, தமிழாக்கம் பண்ணி நம்மக்கிட்ட வந்த பிபிசி ரிப்போர்ட் வேறு ஒன்று. இதே போல் இந்த மாதிரி ஒரு ஜோடிச்சு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் டபால்னு ஒரு ஷேர் அப்படிங்கிறது ஒன்று பண்ணி விட்டுருவோம். இது வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், ஒரு மாதிரி காட்டுத்தீ மாதிரி பரவி போயிடும். இதை பேர் சொன்னால் கூட பரவாயில்லைங்க, பேர் சொல்கிறதோடு நிறுத்தாமல் நம்மளால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ஆளினுடைய ஆக்சுவல் ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டுடுறாங்க. அந்த ஆளுக்கும் அந்த இடத்திற்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் இல்லாத ஒரு மனுஷன் மேலே இப்படி ஒரு அவதூறு வழக்கு ஒன்று சொல்லும் பொழுது, இந்த ஃபேக்டெல்லாம் ஒன்றும் தெரியாத ஒரு ஆள், கொஞ்சம் மூர்க்கத்தனமான ஒரு ஆள், ஒரு மதத்தின் ரீதியாக ஈடுபாடு கொண்ட ஆள், எந்த மதமும் இருந்துட்டு போட்டுமே, ஈடுபாடு கொண்ட ஆள் இந்த ஒரு ஃபோட்டோவில் போட்டு ஒரு மனுஷனை நேரில் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுவாங்க? சிபியிலிருந்து ஓடி ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்? இந்த ஃபேக்ட் செக்கர்ஸ் வந்து இது உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் அந்த செய்தி வந்து பரவி வந்து வெளியே போக மாட்டேங்குது. பொய் செய்தி பரவுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஏதாவது ஒரு ஆள் அப்படி ஒரு ஆளை நிஜமாலுமே பார்க்கும்பொழுது என்ன ஆகும்? இந்த செய்திகள் உண்மை அப்படின்னு வந்து ஒரு மத ரீதியான ஒரு ஆள் அந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்த ஒரு ஆளை நேரில் பார்த்தா என்ன ஆகும்? இதுக்கு நம்ம ஏதுவாக இருந்தால் அந்த ஷேர் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. எந்த ஒரு செய்தி இந்த மாதிரி வருதோ, இந்த ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு பிளான்டோ அன்பிளான்டோ இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக பண்ணினாங்களே. ஏன்னா 2 ட்ரெயின் இப்படி வர்றதாகவும், பக்கத்தில் அங்கே ஒரு கூட்ஸ் ட்ரெயின் இருக்கிறதாகவும், இதில் அடித்து அது அங்கே போய் அடிக்கிறதாகவும், முதல் வீடியோலேயே அதை சொன்னேன். பட் இது போய் அடித்ததாகவும், இதெல்லாம் வந்து கரெக்டாக இது இந்த இடத்துல டைமில் சிங்க் ஆகும் அப்படிங்கிறது பிளான் பண்ணாமலாம் ஒன்றும் நடக்காது. ஒன்றும் சும்மா ரேண்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பட் அதை நம்ம பேச முடியாதுன்னா, பேசினோம்னா நீ கான்ஸ்பிரசி பேசுகிறேன்ருவாங்க. ஸோ அவங்களா கண்டுபிடிச்சி அது வரும்பொழுது பிரச்சனை இல்லை. அன்டில் தென் இந்த மாதிரி தேவையில்லாத அந்த நியூஸஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 1க்கு 2 தடவை அது உண்மையாலுமே நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பர்சனலாக இன்டர்நெட்லேயே செக் பண்ணுங்கள். வேறு எங்கே போய் செக் பண்ண முடியும்? ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறீங்களோ, இல்லை ஏதாவது 4 பேர்த்துக்கிட்ட இதை வந்து எடுத்து சொல்கிறீங்களோ, ஸோ நீங்கள் ஒரு தடவை அது என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணுங்கள். டபார்னு ஏதோ ஒன்று எடுத்து ஷேர் பண்ணிடாதீங்க. நம்மளை போல் இன்னொரு சக மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை, குழந்தை குட்டின்னு இருக்கும். அது தேவையில்லாமல் பாதிக்கப்படும். அந்த ஒரு விஷயத்திற்காகவாது ஒரு கருணை பார்த்தாது அது பண்ணாமல் இருங்க. நெட்டை கொஞ்ச நேரம் அந்த இன்சிடெண்ட் எதெல்லாம் வருதோ தொடர்ந்து அதை வந்து நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை தொடர்ந்து வீடியோ போடவும் முடியாது, போர் அடிக்கும். இந்த வீடியோவே எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, போர் அடிக்கும் எத்தனை தடவை தான் அதை பேசிக்கிட்டே இருக்கிறது. அதனால் நீங்களாகவே ஒரு செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவையும் எடுங்க. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு ஷேர் பண்ணுறதோ இல்லை 4 பேர்த்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறதோ வேண்டாம். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி உண்டான வீடியோ. ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் அப்படிங்கிறதுனால இதை சொல்லணுங்கிறதுக்காக இன்றைக்கி வீடியோ பண்ணேன். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விருப்பமான ஒரு அன்பாக்சிங் அப்படிங்கிறது ஒன்று நடக்க போகுது. ஸோ நாளை அதில் சந்திப்போம். ஸோ அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் Nithilan Dhandapani. பாய்.